வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். லண்டனில் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ், அந்நாட்டு பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் ஆகியோரை அவர் சந்திக்கிறார். வரும் 26ஆம் தேதி மாலத்தீவில் அந்நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் கௌரவ விருந்தினராக அவர் பங்கேற்கிறார். நாட்டில் முறையான நிதி கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்ட மக்களின் விகிதம் குறித்த FI இண்டெக்ஸ் என்னும் நிதி அகச்சேர்ப்பு குறியீடு கடந்த நிதியாண்டில் 67% அதிகரித்துள்ளது. அதற்கு முந்தைய நிதியாண்டில் இது 64.2% இருந்தது. கம்போடியாவில் நடைபெறும் ஆசிய ஊடகங்களுக்கு இடையிலான 20வது உச்சிமாநாட்டில் பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரியும் ஆசியா பசிபிக் ஒலிபரப்பு வளர்ச்சிக் கழகத்தின் பொதுக்குழு தலைவருமான திரு கௌரவ் துவிவேதி இன்று வேவ்ஸ் OTT டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதி குறித்து செயல் விளக்கம் அளித்தார். வீரச்செயல், சமூக சேவை, விளையாட்டு, கலை, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கான பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இவ்வாண்டு ஆடிப்பட்டத்தில் பழ வகைகள், காய்கறிகள், பூக்கள், வாழை மற்றும் மரவள்ளி பயிரிட்ட விவசாயிகள் சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை துறை அலுவலகம் அல்லது உழவர் உதவியகங்களில் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையே செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறும் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடும் இந்திய அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.